இருக்காங்க. ஐயாவோட ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ரொம்ப நம்ம மனசு விட்டு அழுது நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடலோசை இருந்தாலும் கூட அதை மீறி நமக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி தோணுது. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு பூஜையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்குன்னே வந்திருக்கோம். நம்ம கோவில் அதிசயங்கள் சேனலோட நோக்கமே வித்தியாசமான கோவிலில் தேடி கண்டுபிடிச்சி அது தொடர்பான தகவலை தருவது தான். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெறும் கோவில் மட்டும் இல்லை, 2 மகான்கள் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்த இடம். நம்ம சென்னை திருவொற்றியூரில் பட்டினத்தார் ஜீவ சமாதி பலருக்கும் தெரியும். ஆனால் அந்த பட்டினத்தார் ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் தான் இந்த சுப்பையா மற்றும் அப்பையா சித்தர்களின் ஜீவசமாதி இருக்குது. இந்த ஜீவசமாதிக்கு உள்ளே நுழையும் போது பார்க்கவே ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஆனால் ஜீவசமாதியில் இருக்கும் இடத்துக்கு அருகில் சென்று தியானம் பண்ணும்போது தான் அதோட பாசிட்டிவ் வைப்பை புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் போனது ஒரு அமாவாசை தினம் என்பதால் அன்னைக்கு 2 மகான்களுக்கும் அற்புதமான அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்துச்சு. இதை நம்ம பார்க்குறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். ஆனால் நம்மளே இந்த ஜீவ சமாதி மேலே இருக்கும் 2 லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் இந்த ஜீவ சமாதியோட மிகப்பெரிய ஹைலைட்டு. முதலில் இருக்கும் லிங்கம்தான் சுப்பையா சுவாமி, பின்னாடி இருக்கிறவர் தான் அப்பையா சுவாமி. பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் பூஜை நேரத்தில் வந்தால் நீங்களே மகான்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் தியானம் பண்ணால் போதும். அந்த சித்தர்களே உங்கள்கிட்ட பேசுகிறத உணர முடியும். அந்தளவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பு பார்க்க முடியும். இந்த ஜீவ சமாதிக்கு வந்தால் பலருக்கும் உடனே கைமேல் பலன் கிடைச்சா சொல்லப்படுது. குறிப்பாக குழந்தை வரம், திருமணத்தடை, தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த 2 மகான்களும் உடனே தீர்த்து கிடைக்கதா சொல்லப்படுது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே வர்றவங்க இரவு முழுவதும் தங்கிக்கலாம். அதுக்கான வசதியும் இந்த ஜீவசமாதியோட கோவில் நிர்வாகி செஞ்சுருக்காப்புல. இவ்வளோ பல அதிசயங்கள் நிகழ்த்தும் இந்த ஜீவசமாதியின் கோபுரம் சிறப்பாக இல்லை, அதில் கலசமும் இல்லை. அதனால் ஒரு அழகான கோபுரம் எழுப்பி கலசம் வச்சு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இந்த ஜீவசமாதியை நடத்தி வரும் நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ இவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். அது தொடர்பான தகவலில் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அந்த அமாவாசை தினத்தில் நடந்த சிறப்பு பூஜைகளை நீங்களே பாருங்கள். அந்த இரட்டை சித்தர்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவசமாதிக்கு வாடிக்கையாக வர்றவங்க எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க, என்ன இந்த இரட்டை சித்தர்கள் மேஜிக் செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும் எத்தனை பேருக்கு இந்த இரட்டை சித்தர் ஜீவ சமாதி தெரியும்? ஒருவேளை நீங்கள் அங்கே போயிருந்தால் இந்த மகான்கள் உங்களுக்கு நிகழ்த்திய அற்புதத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
சுப்பையா சித்தரும் அபயா சித்தரும் வேண்டிக்கின்னு இங்கே தியானம் பண்ணால் நம்ம நினச்சது கைகூடும். வருஷம் பௌர்ணமி அமாவாசை இந்த டைமில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் வந்தீங்கன்னா உங்கள் கையாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இறைவனுக்கு. பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை டைமில் இங்கே கோவிலில் நைட்டு தங்கலாம். நீங்கள் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது பொருள் உதவியோ நிதி உதவியோ உங்களால் முடிஞ்சது ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இந்த ஊர் 48 வருஷம் ஆகுது. ஆனால் 48 வருஷத்தில் இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது இவ்வளோ நாளா. இப்போ இது ஒரு 4 வருஷமாக தான் இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரியும். ஐயாவோட அருள் தானே என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ ஒரு 4-5 மாதமாக நிரந்தரமாக வேலை கிடச்சிருக்கு. நானும் இங்கேயே வரணும்னு அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன். அபய சாமிகள் வந்து இரட்டை சித்தர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவங்க. இங்கே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால் அது வந்து பார்க்கணும். அதுக்காண்டி குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு பூஜையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இதுக்குன்னே வந்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வேண்டுதல் நிறைய இருக்குது. முருகேசன், நங்கநல்லூர்லேருந்து வரேன். அமைதியாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடலோசை இருந்தாலும் கூட அதை மீறி நமக்கு ஒரு சக்தி கிடச்ச மாதிரி தோணுது. நல்லா அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அவங்க அருள் புரிவாங்கன்னு நினச்சிருக்கேன். இந்த 2 மகான்களின் ஜீவ சமாதி நம்ம திருவொற்றியூர் கடற்கரை ஓரத்தில் அப்பர் நகர் என்ற இடத்துல தான் இருக்குது. கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு கோயில் மாதிரியோ ஒரு பிரம்மாண்டமான ஜீவ சமாதி மாதிரியோ இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அப்பர் நகரில் வந்து இரட்டை ஜீவ சமாதிகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இரட்டை ஜீவ சமாதிகள் இங்கே எப்படி வந்துச்சு, அந்த 2 சித்தர்கள் யார், அவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்தாங்க, எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற இன்னும் பல ஆச்சரிய தகவல்களை அடுத்த வீடியோவில் போட இருக்கேன். தயவுசெய்து நம்ம கோவில் அதிசயங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள்.